ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16 குருவந்தனத்துல இன்னைக்கு 4வது நாள். ஒரு பரபிரம்மம் குரு ஈஸ்வரன் ஒருவருக்கு ஒன்றை இந்த பூமியிலே மிகவும் அழகாக வர்ணித்துக் கொண்டு வந்து பிறகு அப்படி வர்ணிப்பதே அது குருநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு தவறாக ஆகிவிடும். ஏன்னா ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருக்கிறது மட்டும்தான் உண்மையான ஸ்தோத்திரமாக இருக்க முடியுமே தவிர, நான் டுவாலிட்டிக்கு வந்தாதான் அந்த மாதிரி புகழ் பாட முடியுது. வந்துட்டேன்னாலே புகழ் பாட தகுதியற்றவனாக மாறிவிடுகின்றேன். அங்க வந்து தப்பு தப்பா பேசுறேன் அப்படிங்கிற மாரி அர்த்தமாயிடுது. அப்ப என்ன பண்றது? அப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு, அந்த மன்னிப்பு கேட்கிறது வந்து துவாலிட்டியா மாறிடுமே! என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு, ஆ மிகவும் அந்த பிரேமையின் உச்சத்தில் ஞானதேவர் பேசிக் கொண்டு வருவதை கன்டின்யூ பண்றேன். கேளுங்க. ஒரு சிறுவன் பெரியவர்களுக்கு முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வானேயானால், அவனுடைய பால்யம் எப்படி மிகுந்து நிற்கும்? ஆகையால் அவனுக்கு பிழை செய்வதே உரித்தான லட்சணம் என்று தெரிந்து கொண்டு, அவன் தாய் அவன் மேலுள்ள பிரேமையால் அவன் பிழைகளையே கொண்டாடி சந்தோஷப்படுகிறாள் அல்லவா? அதாவது ஒரு சின்ன குழந்தை, அது தப்பு பண்ணலைன்னா, அது குழந்தையே கிடையாது இல்லையா? அது குழந்தைன்னாலே தப்பு பண்ணத்தானே செய்யும். அப்போ அந்த தாய் வந்து அத புரிஞ்சுகிட்டு என்ன செய்றா அப்படின்னா, தன் குழந்தை பண்ண தப்ப வந்து எல்லார்கிட்டயும் சொல்லி, சொல்லி சந்தோஷப்படுவா. "என் குழந்தை அப்படி பண்ணா தெரியுமா? என் குழந்தை அப்படி பண்ணா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து ஞானதேவர் குழந்தையாம். அவர் வந்து இந்த குருவிடம் ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாராம். அந்த தப்ப தாயான அந்த குருநாதன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் அப்படிங்கிற ரீதியில எழுதியிருக்கார். ஊர்வாரி நீரால் நிரம்பின ஒரு களியானது மிக்க பெருமை பொருந்திய கங்கையை தன் காலால் மிதித்துக் கொண்டு அவருடன் வந்து கலந்தால், கங்கையானவள் அதை பார்த்து சீனி கெட்டாய் திரும்பிப் போ என்று சொல்வதுண்டா? அதாவது ஊர்ல இருக்கக்கூடிய கழிவு நீர் கால்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத எடுத்துட்டு போயிட்டு கங்கை நதியில நீங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா, கங்கைய "ச்சீ நீ தூர போ" அப்படின்னு சொல்லிட்டு அத ஒதுக்கி வச்சுருதா என்ன? அந்த மாதிரி இந்த பிழை படைத்த, இந்த அழுக்கு படைத்த நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்கின்றேன் என்ற பிழையை செய்துவிட்ட காரணத்தினால், நீ என்ன ஒதுக்கிடவா போற? நீ என்ன சேர்த்துக்க தானே போற? என்று தன் குருநாதனிடம் எந்த அளவுக்கு பிரேமை பாராட்டுகின்றார். ஐயா குருநாதா, பிருகுவானவன் பகவானிடத்தில் எவ்வளவு பெரியதான அபராதத்தை ஆச்சரித்தான். அவர் மார்பின் மேல் காலால் உதைத்த உதையை மிக்க பிரேமையோடு கூடிய உபசாரம் என்று சத்குருவின் பிரசாதம் என்றும் அவர் பாவித்தது இன்னமும் ஸ்ரீவத் ஸ்ரீவத்சலாஞ்சனமாக அவர் தரித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அதாவது அது ஒரு கதை. அப்ப வந்து பகவான் கவனிக்கல. ஒரு நான் பிருகுமுனிவர் வரும்போது பகவான் அதை கவனிக்கவில்லை என்ற காரணத்தினால், பகவானை எட்டி உதைக்க, அந்த உதைத்த அந்த விஷயத்தை வரமாக எண்ணி பகவான் இன்றளவும் அதை பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிறது ஒரு கதை. ஸோ அந்த கதையை நினைவுபடுத்துறார் ஞானதேவர் வந்து அந்த கதையை சுட்டிக்காட்டி. அப்போ அந்த விஷயத்த பகவான் பெருமையா தானே நினைச்சார். அந்த மாதிரி அங்கேயாவது வந்து ஒரு பெரிய மகாமுனி, இங்க நான் வந்து ரொம்ப குழந்தை, நான் லூசு, நான் பைத்தியக்காரன், நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டாரு அவரு. நான் பண்ற தப்ப நீ பொறுத்துக்காம நீ வந்து என்ன கோவிச்சுக்கவா போற? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முற்றிலும் இருளால் நிறைந்திருக்கும் ஆகாசம் சூரியனுக்கு முன் வந்து நின்றால், சூரியன் ஆகாசத்தை நோக்கி பின்வாங்கி போ என்று சொல்வதுண்டா? ஸோ ஒரு இருட்டா இருக்கே அப்படிங்கிறதுனால சூரியன் வந்து அத போ அப்படின்னு சொல்லுமா? சூரியன் கிட்ட போனா அந்த இருட்டே வெளிச்சமாயிடும். அப்புறம் என்ன? அதனால சூரியன் வந்து சந்தோஷமா அந்த இருட்டு பக்கம் போறதுக்கு தயாரா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தன்னை இருள் எனவும். ஏன்னா தன் தப்பு பண்றாராம். என்ன தப்பு? குருவை ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற தப்பு. புகழ் பாடுகின்ற தப்பு. நிறைந்திருக்கும் ஆகாசம் சூரியனுக்கு முன் வந்து நின்றால், சூரியன் அவ்வாகாசத்தை நோக்கி பின்வாங்கி போ என்று சொல்வதுண்டா? அப்படியே வேத புத்தி என்பதை தராசாய் ஏற்படுத்திக் கொண்டு சூரியனை ஒரு தட்டில் வைத்து, உம்மை ஒரு தட்டில் வைத்து இருவரையும் ஒப்பிட்டு பேசினதான அபசாரத்தை இந்த ஒரு வேலை மாத்திரம் பொருட்பெறல வேண்டும். அந்த டுவாலிட்டிய வந்து டுவாலிட்டில தானே இந்த புகழ் பாடுதல் அப்படிங்கிறத செய்ய முடியும். அத பண்ணதுக்கு என்ன தப்பு? சூரியனாக என் குருநாதனை வர்ணித்தேன் அப்படின்னு சொன்னார். சூரியனை ஒரு தட்டிலும், உம்மை ஒரு தட்டிலும் வைத்து
நான் வந்து பேசி ஒரு பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டேன். அதை ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுறார். வேதங்கள் உம்மை வர்ணித்த விஷயத்தில் செய்த அபராதத்தை எப்படி கிருபா கூர்ந்த பார்வையுடன் நோக்கி பொறுத்தருளினீரோ அப்படியே என் வர்ணனையை மதித்து பொறுத்து அருள வேண்டும். ஆக்சுவலா வேதங்களுக்கு கூட தகுதியே கிடையாது பகவானை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இட் cannot be explained through words அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனாலும் வேதங்கள் சொல்லலையா? அப்ப வேதங்கள் உன்னை பத்தி பேசுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க கோவிச்சுக்கிட்டீங்களா? தப்பு தப்பா தானே பேசுது. அவரை பொறுத்த வரைக்கும் வேதங்களா ஏன்னா பகவானை அறிய வேண்டும்னா நீ பகவானா மாறணும். அதுதான் கான்செப்ட் இல்லையா? ஆனா அந்த கான்செப்ட் வேதங்கள் என்ன பகவானா மாறிடுச்சா? அப்ப வேதங்கள் வேற, பகவான் வேற தானே. அப்ப அதுவா இருந்து கொண்டு அதை வர்ணிக்கலையா? அந்த வர்ணனை நீ பொறுத்துக்கலையா? அந்த மாதிரி நான் வர்ணிச்சதா நினைச்சுக்க என்ன பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன் குருநாதரிடம் நம்ம ஞானதேவர் வேண்டி இருக்கின்றார். இன்னும் எப்படி எல்லாம் தன் குருநாதரிடம் சலுகை கொண்டாடுகிறார் அப்படின்றத படிக்கிறேன். நீர் அப்படி பொறுத்தருளாது போனாலும் இவ்வுணவை உண்ண உட்கார்ந்த நான் அரை வயிறு நிறைந்தவனாக எழுந்திருக்க போவதில்லை. அதாவது நீங்க பொறுத்தருள போனாலும் பொறுத்தருளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? பண்ண தப்புக்கு. பண்ண தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா திருந்தணும் இல்ல. நான் திருந்த முடியாது. நான் உங்களை புகழ் பாடிட்டே தான் இருப்பேன். தப்பு பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க பொறுத்தருளத்தான் வேணும். நீங்க பொறுத்தருளேன்னா கூட நான் வந்து புகழ் பாடிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எழுந்திருக்கப் போவதில்லை. நான் கீதார்த்தம் சொல்லதென்னும் ஒரு வியாஜத்தை கொண்டு உமது பிரசாதாமிருதத்தை ஆசையுடன் சேவிக்கத் தொடங்கி அதை வர்ணிக்க வர்ணிக்க என்மேல் உம்முடைய கிருபை அதிக அதிகமாக விருத்தி அடைந்து நான் மிக்க பாக்கியசாலி ஆகின்றேன். கீதாச்சாரம் சொல்ல ஆக்சுவலா வந்து ஞானதேவர் வந்து கீதாச்சாரம் சொல்லதானே. ஏன்னா பகவத்கீதையில வந்து குரு வர்ணனை எல்லாம் எங்கேயும் கிடையாது. கீதாச்சாரத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சு சாக்கா வச்சுக்கிட்டு நைஸா வந்து குரு வர்ணனைங்கிற பேர்ல நான் வந்து புகுந்து வாழ்றேன். சொல்ல சொல்ல எனக்கு வந்து குரு அருள் எனக்கு வேற லெவல்ல வந்துட்டு இருக்குன்றதுல எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்மேல் உன்னுடைய கிருபை அதிக அதிகமாக விருத்தி அடைந்து மிக்க பாக்கியசாலித்தான் ஆகிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. நான் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ எனக்கு அருள் பாலிச்சுட்டுல இருக்க. நான் எண்ணிறந்த கல்பங்கள் தோறும் இடைவிடாது சத்தியமே பேசுதல் என்னும் ஒரு தபஸை என் வாக்கால் அனுஷ்டித்து வந்தேன் என்னும் காரணத்தை கொண்டு சம்சார சமுத்திரத்தின் ஆபத்துக்களில் நின்று விலகி நான் தங்கி இருப்பதற்கு கீதையை வர்ணித்தல் என்ற இந்த பெரும் தீவு எனக்கு கிடைத்திருக்கிறது. பலாயிரம் ஜென்மங்கா உண்மை பேசுதல் அப்படிங்கிற ஒரு விரதம் எவனுக்கு கிடைச்சு விரதம் எவன் இருக்கானோ அவன் ஒருத்தனுக்கு தான் கீதையை வர்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குமா. அப்போ இப்ப ஞானதேவருக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு நீ கொடுத்திருக்க. இத்தனை ஜென்மங்களாக நான் உண்மை பேசினேன் என்ற காரணத்தினால் அல்லவா இன்று எனக்கு கீதை பேசும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நான் அனுஷ்டித்து வந்த உத்தமமான புண்ணியங்கள் அனைத்தும் உம்முடைய குணங்களை வர்ணித்தல் என்ற பேரின்பத்தை இன்று எனக்கு தந்துவிட்டு தங்களை தீர்த்து கொண்டன. புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம் அதுக்கு பரிகாரம் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு அப்படின்னா நமக்கு இன்பம் கிடைக்கும். நீங்க பாவம் பண்ணீங்கன்னா துன்பம் கிடைக்கும். நீங்க பண்ண இன்பம் பண்ணா உங்களுக்கு சாரி நீங்க நல்லது பண்ணீங்கன்னா இன்பம் கிடைக்கும். புண்ணியம் பண்ணீங்கன்னா இன்பம் கிடைக்கும். பாவம் பண்ணீங்கன்னா துன்பம் கிடைக்கும். இது வந்து விதி அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இத்தனை ஜென்மங்களாக நான் உண்மை பேசினேன் என்ற அந்த உண்மைகளுக்கு அந்த எல்லாம் புண்ணியம் தானே. அந்த புண்ணியத்தின் பலனை இப்போ நான் குருவை புகழ் பாடினேன்ல அந்த புகழ் பாடும் போது கிடைச்சதே ஒரு கிக்கு ஒரு சுகம் ஒரு ஆனந்தம் பேரானந்தம். அந்த புண்ணியத்தை எல்லாம் உன்னை புகழ் பாடி நான் தீர்த்துட்டேன்ல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை இந்த மாதிரி குருவை வர்ணிக்கும் போது ஞானதேவர் பெற்றிருக்கின்றார் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் உணர வேண்டும் என்ற பேரின்பத்தை இன்றைக்கு தந்துவிட்டு தங்கள் கடனை தீர்த்துக் கொண்டன. நான் ஜீவதிசை என்னும் காட்டில் சிக்கி மரணத்தால் வியாபிக்கப்பட்ட ஊரில் அகப்பட்டு போனதான ஒரு துர்பாகியமான தசை இன்று என்னை விட்டு விலகி போயிற்று. இப்போ ஆட்டோமேட்டிக்கா புண்ணியம் பாவம் ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து இறைவனாவே மாறிடலாம். அதனால அந்த புண்ணியத்தை அந்த மாதிரி தீர்த்துட்டு இப்ப புண்ணிய பாவம் ரெண்டும் இல்லை அப்படின்னா ஜீவதசை அப்படிங்கிறத விலகி நான் வந்து உன்னோட ஐக்கியமாகும் ஒரு அற்புத இன்னொரு வரமும் எனக்கு சேர்ந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய குண கீர்த்தன
ரூபமாய் கீதை என்னும் பெயர் பெற்று பிரசித்தி அடைந்தாய். உம்முடைய குண கீர்த்தன ரூபமாய் கீதை என்னும் பெயர் பெற்று பிரசித்தி அடைந்தாய். மிகவும் பலம் படைத்த அவித்யையை ஜெயித்து முற்றிலும் நாசம் செய்து விடுகிறதாக இருக்கும் இந்த கிரந்தம் எடுத்துரைக்க தக்கதாய் என்று எனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆக்சுவலா வந்து கீதையை படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உடம்புங்கிற அந்த அவித்தை அஞ்ஞானம் அழிஞ்சு நான் ஜீவதசையை இழந்து நான் முற்றிலும் பிரம்மமாக மாறிவிடப் போகின்றேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த பகவத்கீதைங்கிறது இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட அந்த கீதை அப்பேற்பட்ட பலம் கொண்ட அந்த கீதையை எடுத்துரைக்க முடியாத அந்த விஷயத்தை எனக்கு எடுத்துரைக்கும்படியாக நீ எனக்கு செய்து தந்திருக்கிறேன். இவர் சாமர்த்தியத்துல பேசலையாம், குருநாதருடைய சாமர்த்தியத்துல தானே பேசிட்டு இருக்காரு. ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் ஏதோ ஒரு வேடிக்கையாக லட்சுமி வந்து உட்கார்ந்து கொண்ட பின் அவனை பிச்சைக்காரன் என தகுமா? இருட்டின் வீட்டில் அதன் பாக்கியவசத்தால் சூரியன் வந்து நிலை கொண்டால் அவ்விருட்டை உலகத்தாருக்கு உத்தம பிரகாசத்தை கொடுப்பதாகாதா? எந்த பகவானுடைய பெருமைக்கு முன்னால் இந்த விஸ்வம் முழுவதும் ஒரு பரமாணுவின் கணக்கு கூட ஆகாதோ அந்த விஸ்வம் அந்த பகவானுடைய பாத பக்தியின் பெருமையால் கிடைத்து போகாது. அப்படியே நான் கீதைக்கு வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஆகாசத்தில் பூத்த பூவை பறித்து வந்து முகந்துவது போலும் ஒரு நாளும் நிறைவேற தகாததே. ஆனாலும் அனைத்தையும் செய்து வைக்கும் வல்லமை பெற்ற உம்மால் அவ்வாசை பூரணம் செய்து வைக்கப்படும். ஆக்சுவலா வந்து டோட்டலி நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி அப்படித்தான் இந்த கீதையை சொல்லுவது என்பது எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப இம்பாசிபிள் நினைச்சிடாதீங்க. நீங்க இருக்கிறதுனால எல்லாமே பாசிபிள் தான். என் குருவின் அருளால் கண்டிப்பாக அது நடக்கவும் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? பிச்சைக்காரன் வீட்டில் லட்சுமி வந்து உட்கார்ந்துட்டா. பிச்சைக்காரன் யாராவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி இருட்டா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள சூரியன் வந்து உட்காந்துட்டா. இந்த வீடு உலகத்துக்கே வெளிச்சத்தை தராதா இல்ல? அப்ப நான் இருட்டான். ஆனா குருநாதன் வந்து தன்கிட்ட உட்காந்துட்டாராம். அப்போ நான் வந்து அஞ்ஞானியா இருந்தேன், இருட்டா இருந்தேன், எனக்கு ஒரு மண்ணும் தெரியாம இருந்தேன். ஆனா அவர் வந்து என் வீட்டுல உட்காந்துட்டாருன்னா இந்த உலகத்துக்கே நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேனா? அப்ப நான் இந்த கீதத்தை நான் சொல்லிட மாட்டேனா? அப்ப நான் பிச்சைக்காரனா தான் இருந்தேன். லட்சுமி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாள், குருநாதன் என் வீட்டுக்கு வந்துட்டான்ல, என்ன போய் எப்படி பிச்சைக்காரன் சொல்ல முடியும்? இங்க பிச்சைக்காரன்னா கீதையை எடுத்து சொல்லுவதில் தகுதியின்மை அப்படிங்கிறத வந்து பிச்சைக்காரன் வச்சுக்கோங்க. இந்த தகுதி எனக்கு வந்து விடாதா அப்படின்னு கேட்கறதா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? எந்த பகவானுடைய பெருமைக்கு முன்னால் விஸ்வம் முழுவதும் ஒரு பரமாணுவின் கணக்கு கூட ஆகாதோ அந்த விஸ்வம் அந்த பகவானுடைய பாத பக்தியின் பெருமையால் கிடைத்து போகாதா? ஆக்சுவலா பகவானுடைய கம்பேர் பண்ணா இந்த விஷ்ணுங்கிறது ஒரு மண்ணாகட்டியுமே கிடையாது. ஆனால் அந்த பக்தியால் அந்த விஸ்வம் நம் கைவசம் வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினா வந்து கீதையை எனக்கு சொல்லும் சாமர்த்தியம் இறைவா, குருநாதா உன் அருளால் எனக்கு கிடைத்து போயிற்று அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஆகாசத்தில் பூத்த பூவை பறித்து வந்து முகந்து பார்ப்பது போலவா? ஆகாயப்பூ அப்படின்னா 100% பொய்யின் அர்த்தம். முயல் கம்பு, ஆகாயப்பூ, மலடியின் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. மலடிக்கு குழந்தை, மலடி குழந்தை அப்படின்னா பொய் தானே அது. முயல் கொம்புன்னா பொய் தானே. முயலுக்கு எங்க இருந்து கொம்பு வரும்? ஆகாசத்துல எப்படி பூ பூக்கும்? ஸோ இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயம் இந்த கீதைக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது அப்படிங்கிறது. அனைத்தையும் செய்து வைக்கும் வல்லமை பெற்ற உம்மால் அல் அவ்வாசை பூரணம் செய்து வைக்கப்படும். அதாவது கீதைக்கு வியாக்கியானம் செய்வதுன்றது ஆகாய பூவை பறிக்கிற மாதிரிடா. அந்த மாதிரி ஆசைப்படுறது. ஆனா குருநாதா உன் அருளால் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. பூரணம் செய்து வைக்கப்படும். ஆகையால் தான் ஆழம் அறிய முடியாதவையான கீதா ஸ்லோகங்களின் அர்த்தம் தெளிவாய் வெளிப்பட்டு நிற்கும்படி அவற்றிற்கு ஒரு வியாக்கியானம் செய்து வைப்பேன் என்று முன்னால் ஞானதேவனாகிய நான் கூறினேன்.
ஞானதாசனாகிய நானும் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து அடுத்து இந்த அத்தியாயத்துல ஃபுல்லா என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறார். நாளைக்கு சொல்றேன்.